விஜய் வந்து எங்கே சிக்குவாருன்னு பல லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தவறை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. பட் விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வரும். இன்னொன்று விஜய்க்காக உயிரே கொடுக்குறேன்னு சொல்கிற பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பரவாயில்ல 5000 தானே 10,000 தானே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நாட்டையே நான் சுத்தம் பண்ண போகிறேன், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வருவீங்க. உங்கள் டிக்கெட் இந்த விலைக்கு விற்கிற நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ரசிகர்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, அதை இடைநிலை வியாபாரிகள் பயன்படுத்திக்கிறாங்க. நம்மை வளர்த்து விட்ட ரசிகர்கள் நமக்காக உயிரே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அவனை வந்து நீங்கள் முகம் சுழித்து பார்க்கவே முடியாது. கூட பவுன்சர்கள் வர்றவங்க இறக்கமற்றவர்களாக இருக்காங்க. அவங்க தூக்கி சர்றன்னு எரியிறா, அது எலும்பு உடையுதா கழுத்து உடையுதான்னு அவன் பார்க்க போகிறதே கிடையாது. இந்த இளைஞர்களுடைய ஆர்வம் வந்து தடுக்கவே முடிய மாட்டேங்குது. அவங்கள நீங்கள் பெருசாக அறிவுறுத்தி அவனை சரி பண்ணவும் முடிய மாட்டேங்குது. அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியல அவனால். இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களை ஹேண்டில் பண்ணுறத ரொம்ப மோசமாக பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சிக்கல் தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. விஜயை பிடிக்காதவர்கள் அவரை ரொம்ப அநாகரிகமாக விமர்சிப்பதும், அவரெல்லாம் வந்தால் நாடு சுடுகாடாயிடும்னு சொல்கிறதும் ரொம்ப அவங்க வந்து அதை ஒரு அஜெண்டாவாக எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு கைமேல் பலன் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து யாரும் கற்றுக்கிட்டு வர்றது வந்து கற்றுக்கிறவங்க தான். அன்னைக்கு வந்து வன்மம் இல்லை, எம்ஜிஆரை பிடிக்காதவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் கையில் பிளேடால் கிழிக்கணும்னு அவனும் நினச்சதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு நினைக்கிறான். இன்னைக்கு அந்த வன்மத்தோடு அணுகிறான். கூட்டத்துக்குள்ளே பூந்து அவனும் ஒரு குள்ளநரியாக ஒரு வேலையை பார்க்குறான். விஜய் வாழ்கன்ட்டே கத்தியால் குத்துறான். அவன் கையில் ஒரு 500 ரூபா கட்டை திரிச்சா அமைதியாயிடும். இதை நம்ம காலகாலமாக பார்க்குறோம். ஒரு பெரிய போராட்டம் ஒரு இடத்துல நடக்குதுன்னு, அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு என்ன வழின்னு பார்க்குறாங்க. யார் அந்த போராட்ட குழுவின் தலைவர்? இல்லை கூட நிற்கிற 4 பேர் அழகாக கூப்பிட்டு கையில் ஒரு அமௌண்ட்டை வச்சோன்னா அவன் அமைதியாயிடுறான். அங்கே போகிறவனை ஏன்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவுமே நடக்காது, கிளம்பி போனால் அவனே களைச்சுட்டு போயிடறான். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டாக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இந்த நியூ இயர் வந்து ஒரு புதிய தொடக்கமாக நம்ம சேனலுக்கு இருக்க போது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷனில் இணைய இருக்கிறாங்க அந்தணன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். நீங்கள் புதிய தொடக்கத்துக்கு உங்களோட விஷ் தேவைப்படுது சார். கட்டாயமாக என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் உண்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ தொடர்ந்து வந்து இந்த ஜனநாயகன் திருவிழா தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இப்போ ஜனநாயகனோட முன்பதிவு வந்து தொடங்க இருக்காமா சார்? அது எப்போ, என்ன? இந்த FTFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோட டிக்கெட்டோட விலை நிர்ணயங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5000லேருந்து தொடங்குது அப்படின்றாங்க. எனக்கு நெஞ்சே 200 ரூபா எங்கே இருக்குது? 5000லேருந்து தொடங்குதுன்னா இது எது வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வருது சார். அதை பற்றி அப்டேட் சொல்லுங்கள். இல்லை, பிளாக்கில் டிக்கெட் விற்பவர்கள் வேணால் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமே தவிர புக் மை ஷோவில் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா கேட்பாங்க. அதை தாண்டி கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சட்டத்திற்கு புறம்பானது. நீங்கள் ஒரே அடியாக 5000 4000னா நாளைக்கு கட்டாயமாக யாராவது நீதிமன்றம் போவாங்க. இன்னொன்று, விஜய் வந்து எங்கே சிக்குவாருன்னு பல லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தவறை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. பட் விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வரும். இன்னொன்று, விஜய்க்காக உயிரே கொடுக்குறேன்னு சொல்கிற பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பரவாயில்ல 5000 தானே 10,000 தானே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 5000னாலும் பரவாயில்ல, இது வந்து கடைசி படம், ஒரு டிக்கெட்டாவது வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஏதோ பிளாக்ல டிக்கெட். அதான் அந்த காலத்தில், அண்ணா காலத்தில் வசதி இல்லாதவர்கள் சில்லறை தாருங்க, வசதி உள்ளவர்கள் பொறுக்கு வைத்தாருங்கள்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வசதியான ரசிகர்கள் வாங்கிட்டு போகிறாங்க. வசதி இல்லாதவர்கள் அவங்க 100 ரூபா டிக்கெட்டில் போகிறாங்க. அவ்வளோதானே. இதில் வந்து 100 ரூபா 200 ரூபா டிக்கெட்டு. ஸோ அதில் போகிறாங்க. ஸோ அதனால் ஆர்வத்தின் அளவுகோல் தான் அது. நான் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு வெறி பிடித்த ரசிகர்கள் வாங்குவாங்க. அது கள்ள மார்க்கெட்டில் சார் அவருக்கு தான் இருக்காங்க. இன்னொன்று வந்து இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டையே நான் சுத்தம் பண்ண போகிறேன், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வர்றீங்க. உங்கள் டிக்கெட் இந்த விலைக்கு விற்கிற, நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ரசிகர்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, அதை இடைநிலை வியாபாரிகள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து அந்த வியாபாரிகள்கிட்ட நீங்கள் இந்த ரேட்டுக்கு விற்றுருங்கன்னு சொல்லவே இல்லையே, சொல்லவும் மாட்டார் அவர். அவங்க வந்து நடுவில் இருக்கிறவங்க இதுதான் ஒரு சிறந்த ஆதாயத்திற்கான வழி, இந்த நாளை விட்டோம்னா இனிமேல் நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது எப்போவுமே அந்த முதல் ஒரு ஷோ தானே, அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகுது தானே.
ஓகே சார், தொடர்ந்து ஜனநாயகனோட மலேசியாவோட டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் அரசியலா பேசலைனாலும் கூட நிறைய விஷயங்கள் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அஜித்லாம் கால் பண்ணி பேசினாங்க, அவருக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட டீகோடிங் நீங்க பேசி நம்ம சேனல்ல நாங்க ஒளிபரப்பவே இல்லை. அது எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் பத்தி சொல்லுங்க சார். இல்ல நிறைய அந்த நிகழ்ச்சியே நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசணும்னா ஒன்றும் இல்லை, பட் சுவாரஸ்யமா இருக்காது. பட் அஜித் அங்க வருவாருன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதை நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், அவர் வரமாட்டாரு கட்டாயமா. ஏன்னா அது விஜய்க்கான மேடை. அங்க வந்து அந்த மேடையினுடைய முக்கியத்துவத்தை அவர் வந்து குறைக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு நாகரிகமற்றவர் இல்லை அவர். என்னதான் வந்து விஜய் நண்பரா இருக்காரு, அவருக்கு நான் நல்லதே நினைப்போன்னு அவர்லாம் சொன்னா கூட அந்த மேடையை அவர் ஷேர் பண்ண மாட்டாருன்னு நான் உறுதியா நம்பினா அதுதான் நடந்துச்சு. 17ஆம் தேதி அவர் மலேசியால இருந்து கிளம்பிட்டாரு. ஆனால் விஜய்க்கு அவர் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது ஃபோனில் அவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, கடைசி படம், கடைசி ஆடியோ லான்ச்சு, அந்த கடைசி கூட இல்லைன்னா எப்படி? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி இருந்ததே தவிர 2 பேருக்குள்ள ஒரு வன்மம் இல்லை எப்போவுமே. ரொம்ப ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மாறினாங்க. அஜித் அப்பா இறந்தப்போ முதல்ல போய் நின்னவர் விஜய் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருக்கு. ஸோ அதனால அந்த கடைசி அந்த ஆடியோ லான்ச்சுங்கிறதுனால ஒரு ஃபோனில் ஒரு வாழ்த்து மட்டும். ஓகே சார். சார் தொடர்ந்து வந்து இந்த மலேசியாவில் நடந்ததுக்கான ஒரு ஒரு குற்றச்சாட்டாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ஒரு நாகரிகமே தெரியல. ஏன்னா மலேசியாவில் இருந்த வரைக்கும் அவருக்கு ஃபுல் பாதுகாப்பு இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்கணுன்னே, ஐ மீன் சென்னையில் வந்தோடனே அவர் வந்து கீழே விழுக போயிட்டாரு. ஸோ வந்து ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்கிறாங்க. ஒரு 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 ஹீரோக்கான ஒரு ரசிகர்களை தாண்டி வெறித்தனமா வந்து மாறிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு டாக்ஸ் இருக்கு. இதுல விஜய்க்கு தான் கெட்ட பெயர், அவ பெயர் அப்படிங்கிற ஒரு சொல்லும் வந்து எழுது அப்படின்னு சொல்றாங்க. இதை விஜய் எப்படி கையாள போறாரு சார்? இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். என்னன்னா, ரசிகர்கள் பேரன்பு செலுத்தி வந்து எப்படியாவது தொட்டு பார்த்தோம்னு ஓடி வரும்போது அவங்கள நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆர்வம் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வளர்த்துருக்கு. அப்போ நம்மை வளர்த்து விட்ட ரசிகர்கள் நமக்காக உயிரே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா, அவனை வந்து நீங்கள் முகம் சுளித்து பார்க்கவே முடியாது. கூட பவுன்சர்கள் வர்றவங்க இறக்கமற்றவர்களாக இருக்காங்க. அவங்க தூக்கி அப்படி சர்றன்னு எரியிறான், அது எலும்பு உடையுதா கழுத்து உடையுதான்னு அவன் பார்க்க போகிறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களையும் வச்சுட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா, நாம் விஜயை பாதுகாப்பாக வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் ஒரே அஜெண்டா அவங்களுக்கு. ஸோ இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் தான் அவர் வெளியில் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. பட் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. சட்டம் ஒழுங்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அங்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு எத்தனை நாள் கழிச்சு வெளில வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இங்கே அப்படி கிடையாது. இங்கே ரொம்ப கேஷுவலாக விட்டுறாங்க. எம்ஜிஆர் காலத்துலலாம் வந்து பெருசாக காவல்துறை கூடவே வரலன்னா கூட அவர் வந்து ஒரு பாதுகாப்பு படையை வச்சுருந்தார். குண்டுமணி மாதிரி பெரிய நடிகரான். அன்னைக்கு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமணின்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் எம்ஜிஆர் வரும்போது முன்னாடி வருவார். அப்படி அசால்ட்டாக தூக்கி இப்படி எறிவார். அவர் எங்கே எரிஞ்சாலும் அங்கே ஒரு கூட்டம் இருக்குல்ல, தரையில் உழ போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் ரொம்ப பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டுலாம் வருவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் ஒரு பவுன்சர்லாம் வச்சுருக்காரு. என்ன இருந்தாலும் இந்த இளைஞர்களுடைய ஆர்வம் வந்து தடுக்கவே முடிய மாட்டேங்குது. அவங்கள நீங்கள் பெருசாக அறிவுறுத்தி அவனை சரி பண்ணவும் முடிய மாட்டேங்குது. அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தவே முடியல அவனால். இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள ஹேண்டில் பண்ணுறத ரொம்ப மோசமாக பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சிக்கல் தான், தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஓகே சார். தொடர்ந்து வந்து இந்த நாட்டை ஆளக்கூடியவங்க வந்து சினிமாக்காரர்கள் தான் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருந்தது போய் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க எம்ஜிஆர், கலைஞர் அவங்கெல்லாம் பக்காவான அரசியல்வாதிகள், இப்போ வந்த விஜய் தான் வந்து சினிமாக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதையுமே நீங்கள் முடிவு பண்ணாமல் எப்படி சொல்லுவீங்க? எம்ஜிஆர் வரும்பொழுதும் இதே கூட்டம் இருந்துச்சு. அது வந்து ஒரு தலைவனின்பால் இருக்கப்பட்டவர்கள் தானே. ஸோ அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது? நாளைக்கு வந்து ஆட்சியில் உட்கார்றாரு, அவர் வந்து ஒரு துக்குளக்கு தர்பார் நடத்துவாரா, அல்லது நியாயமான அறிவான ஒரு ஆட்சியை நடத்துவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே பல பேருக்கு இருக்குது. விஜயை பிடிக்காதவர்கள் அவரை ரொம்ப அநாகரிகமாக விமர்சிப்பதும், அவரெல்லாம் வந்தால் நாடு சுடுகாடாயிடும்னு சொல்கிறதும் ரொம்ப அவங்க வந்து அதை ஒரு அஜெண்டாவாக எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு கைமேல் பலன் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து யாரும் கற்றுக்கிட்டு வர்றதில்லை, வந்து கற்றுக்கிறவங்க தான். நீங்கள் பிறந்த குழந்தை கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தான் வருது, சொல்லிக் கொடுக்காம யாருக்கும் எதுவும் வர்றதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அரசியலே ஒரு மெல்ல மெல்ல படிச்சுப்பார். இப்போ அவர் வந்த அன்னைக்கு இருந்த விஜய் அன்னைக்கு இருக்கார், பக்குவமான ஒரு விஜய் இருக்காருல்ல. அவருடைய ரசிகர்கள் ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்க. இப்போ செங்கோட்டையன்லாம் உள்ளே வந்த பிறகு அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டே ரொம்ப நாகரிகமாக நடந்துகிட்டு இருக்கு. பல இடங்களில் ரொம்ப அழகாக கொஞ்சம் அறிவுபூர்வமெல்லாம் அணுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால்
கற்றுப்பாங்க, ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறது தானே. அதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்காம வரும்போது நீ அவன் இவன்லாம் விமர்சிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தவறாக இருக்குது. நீங்கள் அரசியல் களம்ங்கிறது வந்து ஒருவரை வீழ்த்துவது தான், அதை நாகரிகமான முறையில் வீழ்த்தணும். நீங்கள் அதை விட்டுட்டு அவரை வந்து என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அவ்வளவும் சொல்லி வீழ்த்துறாங்க. அதெல்லாம் அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டு போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு த்ரீஷா பேரை சொல்லி அவரை வீழ்த்திட முடியுமா? ஆனால் இங்கே பல பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னா கூட அவங்க மலேசியாவுக்கு வந்தாங்க தெரியுமான்றான். டேய், லட்சம் பேர் அங்கே பார்த்துட்டு இருக்கான். அவங்க கண்ணுக்கு படாது, உன் கண்ணுக்கு எப்படா போட்டுச்சு இல்லையா உங்களுக்கு? இப்போ நானும் இந்த டிவி நானும் கேள்விப்பட்டேன் அந்த விஷயம். அதுதான் சொல்கிறேன். அப்போ எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ ஒன்று அடிச்சு விடணும், அதை 10 பேர் நம்புறதுக்கு இருக்கான்ல. ஸோ அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. பரவாயில்ல, நம்ம சொன்னாலும் ஒரு 10 பேர் கேட்குறான்ல, சொல்லுவோன்னு சொல்கிறது. சார், தொடர்ந்து வந்து அவர் ஒரு அமைதியான ஒரு பிரச்சாரத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து அவர் பெருசாக எதுவும் பேசலை. இந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இதை தான் வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டாகவும் முன் வைக்கிறாங்க அண்ட் வந்து பெரிய விமர்சனமாகவும் வைக்கிறாங்க. விஜய் சார் பேசலை, விஜய் சார் கரூரில் வந்து பேசலை, விஜய் சார் இந்த சம்பவத்துக்கு பேசலை, இதுக்கு குரல் கொடுக்கல, திருப்பரங்குன்றத்துக்கு பேசலை, இப்படி தொடர்ந்து விஜய் சார் மேலே தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வருது. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்கல? நீங்கள் கட்டாயமாக எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க முடியலன்னா கூட எதற்கெல்லாம் குரல் கொடுக்குமோ அதை கட்டாயமாக கொடுத்து தான். இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர் பேசலைங்கிறது எல்லாருக்கும் பெரிய குறையத்தான் இருக்குது. நானும் குறைபடுறேன். அவர் அதெல்லாம் பேசியிருக்கணும். அவர் அதே நேரத்தில் நீ அதை பேசலை இதை பேசலைன்னு பட்டியல் போட்டிங்கன்னா நாள் முழுக்க நீங்கள் பேசிட்டு தான் இருக்கணும், வேறு வேலை எதுவுமே பார்க்க முடியாது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு வழக்கமான அரசியல்வாதி கிடையாது, வழக்கமான அரசியல் நான் பண்ண மாட்டேன்னு ஆரம்பத்திலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்கள் ஒரு வழக்கமான அரசியலை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவர் காதிலே வாங்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். ஆனால் ஒரு இஷ்யூ பேஸில் பார்க்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கட்டாயமாக குரல் கொடுக்கணும். அதில் கூட வந்து அந்த கட்சி அமைதியாக இருக்கான்னா இல்லை. திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து நிர்மல்குமார் பேசுகிறாரு, இன்னும் மற்றவர்கள் பேசுகிறாங்க, இந்த கட்சியில் இருக்கிற அருண்ராஜ் பேசுகிறாரு. ஸோ அப்போது செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்கிற பல பேர் பேசுகிறாங்க. விஜய் பேசலையே தவிர விஜய்க்காக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பேசிட்டு தானே இருக்காங்க. அதனால் அதை ஒரேடியாக வந்து நம்ம விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு, இந்த சமூகத்தின் மீது அவருக்கு அக்கறையே கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ புதுசாக வந்தவங்க வந்து அரசியலில் வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது, அவர் திரும்ப படத்துல தான் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த பாயிண்ட்டை வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கல. ஏன்னா அவர் ஒரு கால்குலேஷன் இல்லாமல் இங்கே வருவார். இப்போ வந்தோடனே நம்ம முதலமைச்சராக இல்லைங்கிற கணக்கு அவருக்கும் இருக்காது. அதை நோக்கிய இலக்காக இருக்கலாம், ஆனால் கணக்கு அது கிடையாது. அவருக்கு தெரியும் 2026 நம்மளுடைய வாக்கு சதவீதம் என்ன, நாம் எத்தனை தொகுதி ஜெயிப்போங்கிறது அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. ஸோ அது தெரிஞ்சுதான் வர்றாரு. அதற்கப்புறமா அவருடைய ட்ராவல் எப்படி இருக்குது, அவருடைய வேகம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இவங்க வெளியில் உட்காந்துட்டு எல்லாமேங்க அவர் மீது எரிச்சல் அடைகிறவர்கள் சொல்கிற விஷயம் இது எல்லாமே. அதனால் அதெல்லாம் நம்ம வந்து அது ஒரு கட்சியின் கருத்தாக தான் எடுத்துக்கணுமே தவிர அது ஒரு பொதுவான கருத்து, மக்களுடைய கருத்தே அதுதானே நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், தொடர்ந்து விஜயின் மேலே வந்து அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவரோட பயணத்தை நோக்கி அவர் போயிட்டு தான் இருக்காரு. அண்ட் வந்து மலேசியாவில் வந்து என்னதான் ஆடியோ லான்ச் இருந்தாலும் ஜனநாயகத்தோட வெற்றி விழா இங்கே தான் நடக்கும் அப்படின்னு அவர் சார்ந்த சில பேர், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சார்ந்த சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. அது அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒரு படத்தினுடைய வெற்றி விழாங்கிறது 100வது நாளில் நடத்துறது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி 100 நாளுக்குள்ளே தேர்தல் வந்து ரிசல்ட் வந்துட போகுதா? அப்போ அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. இப்போ அவங்களே அவங்கள நம்பலைன்னா இப்போ மற்றவங்க எப்படி நம்புவாங்க? ஸோ அதனால் அவங்க நம்பிக்கையோட சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதை கேட்டுப்போம். ஓ, அப்படி வச்சுக்கலாம். ஓகே சார். சார், இப்போ விஜய் சார் வந்து என்னதான் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அவர் வந்து இந்த காமன் கம்போஸ்டாக இருக்கிறத வந்து ஆப்போசிட் பார்ட்டியான திராவிட கட்சிகள் வந்து உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் சும்மா சட்டையே பண்ணல அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து சினிமாக்காரர் தான், அவர் மொத்தமாக உருவான ஒரு சினிமாக்காரர் தான் அப்படின்னு இன்னொரு சாரர் சொல்கிறாங்க. அண்ட் வந்து திராவிட கட்சிகள்னு எடுத்துகிட்டா இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் தலைவர்கள் வந்து பதவிகளில் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமா ரீதியாகவே தன்னோட கொள்கைகள் அண்ட் மக்களுக்கு உதவுன சில விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களிடையே போய் சென்று அடைஞ்சிச்சு, போய் ரீச் ஆச்சு. இப்போ எம்ஜிஆர் வந்து இவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அவர் கை கிழிச்சா கூட அவர் வந்து கண்டுக்காம ரசிகர்களுக்கு கை கொடுத்துட்டு வருவார்.
ஆனால் வந்து விஜய் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பவுன்சர்லாம் இருக்காங்க, அப்போ யாருமே அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அது கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டாங்க. அங்கே வந்து அரசியலோட முதிர்ச்சி தெரியுது. இவர் சினிமாக்காரர் தானே அப்படின்னு ஒரு பிரதிபலிப்பு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி கிடையாது. அன்னைக்கு வந்து வன்மம் இல்லை. இப்போ எம்ஜிஆரை பிடிக்காதவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் கையில் பிளேடால் கிழிக்கணும்னு அவனும் நினச்சதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு நினைக்கிறான். இன்னைக்கு அந்த வன்மத்தோடு அணுகிறான். கூட்டத்துக்குள்ளே பூந்து அவனும் ஒரு குள்ளநரியாக ஒரு வேலையை பார்க்குறான். விஜய் வாழ்கன்ட்டே கத்தியால் குத்துறான் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. வன்மத்தோடு இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு அரசியல் அவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அவர் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? அவர் உயிரோடு இருந்தால் தானேங்க கட்சியை நடத்த முடியும். அதான் நீ சொல்றது அறுத்துக்கவா, நான் விஜய் ஃபேன் அறுத்துக்கவாங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால் அவருடைய பாதுகாப்பு இவ்வளவு டைட் செக்யூரிட்டிங்கிறதெல்லாம் நம்ம விமர்சிக்கவே கூடாது. அது அவர் இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது தள்ளி விட்டானுங்கள்ல, அப்போ ஒரு எதிர்பாராத ஒன்று அங்கே நடக்குது இல்லை, அதை கூட வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. படியில் கால் வச்சு கூட இறங்க முடியல, அவ்வளோ போதையில் வராரு. எப்படா வருவார்? அப்போ ஏறும்போது போதையில் இருந்தாரா? அதே ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து கரெக்டாக வந்துட்டார்ல. அப்போ இறங்கும்போது தடுமாறுச்சுன்னா ஏறும்போது இன்னும் தடுமாறணும்ல. ஏன் தடுமாறல? அப்போ இவங்க சொல்கிறது வந்து அப்படியே இன்னொன்று வந்து இப்போ இந்த ஏஐலாம் வந்த பிறகு நீங்கள் நல்லா இருக்கிற ஆளையே குடிகார மாதிரி மாற்றிடுறாங்க. அந்த வீடியோவை கொடுத்து எது ஒரிஜினல் வீடியோ எது தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இறங்கி வரும்போது ஒரு தடுமாறுற மாதிரி ஒன்று எடுத்து போடுறான். அவனே ஒரு ஏஐயில் ரெடி பண்ணி போடுறான். பல விஷயங்களை இங்கே உண்மையாக்க ட்ரை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், கருத்தால் எதிர்கொள். ஒன்றை என்ன விஷயத்தில் அவர் திட்டுறாரு, நீ திருப்பி திட்டு, தப்பே கிடையாது. கருத்தால் தான் எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி கயமைத்தனங்களை நடுவில் கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல, அதுதான் நமக்கு மேலும் எரிச்சலை உருவாக்குது. அது தேவையே இல்லை. அது யாருக்கும் செய்யக்கூடாது. விஜய் ரசிகர்கள் கூட உதயநிதிக்கோ முதல்வருக்கோ செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே அரசியல் கருத்துக்கள்னு இருக்குது, கருத்துக்களோட தான் மோதணுமே தவிர இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு பிரச்சாரத்தை யாருமே செய்யக்கூடாது. இந்த அரசியல் புது மாற்றத்தை வந்து மூல முழுக்க இதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இப்போ ஏன்னா விஜயின் ரசிகர்கள் ஓட்டுக்களாக மாறும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. விஜய் பண்ணுற அரசியலே புதுசாக இருக்குது. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் நடத்துகிற மாநாடாக இருக்கட்டும், இல்லாட்டி பேச்சாற்றல் மிக்க ஒரு இதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வித்தியாசமாக இருந்திருக்கு. இந்த அரசியல் கிழமை நம்ம பார்த்ததே வேற. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கிழமை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவரோட அரசியல் பிரச்சாரங்களும் ரொம்ப அதோட யுக்தியே புரிஞ்சுக்க முடியல. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி உடைச்சு ஒரு கட்சி வருது, ஒரு தலைவர் உருவாகுறாங்கன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார்? இல்லை, அது வந்து அந்த தேர்தல் நேரத்தில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற கட்சிகள் மக்களுக்கு என்ன சலுகை கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து எவ்வளவு நீங்கள் ஆக்ரோஷமாக பேசினாலும் அவங்க கையில் ஒரு 500 ரூபா கட்ட திணிச்சா அமைதியாகிடுறான். இதை நம்ம காலகாலமாக பார்க்குறோம். இப்போ ஒரு பெரிய போராட்டம் ஒரு இடத்துல நடக்குதுன்னு வைங்களேன், அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு என்ன வழின்னு பார்க்குறாங்க. யார் அந்த போராட்ட குழுவின் தலைவன், இல்லை கூட நிற்கிற 4 பேர் அழகாக கூப்பிட்டு கையில் ஒரு அமௌண்ட்டை வச்சோன்னா அவன் அமைதியாடுறான். அங்கே போகிறவனை ஏன்டா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுவுமே நடக்காது, கிளம்பி போனால் அவனே களைச்சி விட்டு போயிடறான். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மக்களும் அப்படி ஆகிட்டாங்க. 2000 ரூபா கொடுத்தா உனக்கு ஓட்டு, 3000 ரூபா கொடுக்குறியா, 2000 ரூபா கொடுக்குறவனை தள்ளி வச்சுட்டு 3000 ரூபா கொடுக்குறவனுக்கு ஓட்டு. அப்படி போயிடுச்சு. இன்றைக்கி மக்களுடைய மனநிலையை அப்படி போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து புதுசாக வர்றேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு வெறுங்கையோடு வந்தீங்கன்னு வைங்க, அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. அதெல்லாம் இருக்குது. ஒரு தேர்தலுங்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கணிக்கணும். இன்னைக்கு விஜய் மீது நான் உயிரோட அப்படியே உயிராக இருப்பேன், நான் பிறந்ததே அவருக்காக தான் சொல்கிற பல பேர் அப்படி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரசவத்தோடலாம் வந்து பரவாயில்ல அவங்க போட்டுருவாங்க. ஆனால் இது இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதே உறுதியோடு நிற்குமான்னு நமக்கு தெரியாது. அப்போ தேர்தல் நெருங்கும் பொழுது தான் இவர் என்ன மேஜிக் பண்ண போகிறாரு, அவங்க அதை எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். என்ன இருந்தாலும் இன்றைக்கி வீட்டுக்கு 2 விஜய் ஓட்டு இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிற இன்னும் 2 ஓட்டை விஜய் ஓட்டாக மாற்றணும். அது மாற்றுவாங்களா, இல்லை அவங்க மாறுவாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. இன்னொன்று, இப்போ என்னுடைய மகள் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கு. மகளோட தோழிகள்லாம் வராங்க வீட்டுக்கு. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா விஜய்க்கு போடுவேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓட்டு இருக்காமான்னு கேட்டால் எங்கே போய் வாங்கணுங்கள்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது அவங்களுடைய நாலேஜ். ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டிங்களா, உங்களுக்கு ஓட்டு இருக்கா, இதை பற்றி எந்த நாலேஜுமே உங்களுக்கு இல்லை. இப்படி ஒரு நகரத்திலே இப்படி இருந்தாங்கன்னா
இன்னும் நீங்கள் கிராமப்புறங்களுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கங்கே இது ஒரு வேலையாக செஞ்சாங்களான்னா செய்யலை. திமுக வந்து வீடு வீடாக போய் வாக்காளர்களை சேர்க்குற வேலையை பார்க்குது. யாரும் நீக்கப்பட்டுறக்கூடாது, நம்ம வாக்காளர்கள் நமக்கான வாக்கு அப்படியே வரணும்னு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேல ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க எங்கே போனாங்க? போலியே. சோஷியல் மீடியாவில் ஹோம்ஒர்க். அப்போ இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், விஜய் ரசிகர்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா விஜய்க்கு தான் ஓட்டுமா. அங்கே போனால் இருக்கணும்ல உனக்கு ஓட்டு, அப்போ தானே நீ போட முடியும். அதற்கான வேலை நடக்குதுன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவருடைய வெற்றியை தீர்மானிக்கணும். அவரை குழப்பமாக இருக்குது நமக்கு. அதான் சார். ஓகே சார், இந்த நேரலையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் சார். இன்னைக்கு நேரலை இணையமைச்சமைக்கு நன்றி சார். நன்றி.